அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆயிரத்தோர் அறிவியல் துணுக்குகள்ல நம்ம இப்ப பார்க்க போறது வெயில் என்பது ஒரு வரம். வெயில் என்பதை உயிர்களுக்கு பெரும் அருட்கொடையாகும். மற்றெல்லா காலங்களை விட வெயிற்காலமே சிறந்தது. வெயில்ல நமது உடலில் படும்போதுதான் அதன் சக்தியை கிரகித்து எலும்புகள் பலம் பெறுது. மூட்டு வலி உள்ளவர்களுக்கு வெயில் ஒரு அருமருந்தாகும். வெயில்ல தொற்று நோய் அதிகம் பரவுவதில்லை. வெயிற்காலத்துல வெயிற்காலத்துல தான் இரத்த ஓட்டம் நம் உடலில் அதிக தூரம் சுற்றுதான். மரங்கள் கூட மழைக்காலத்தை விட வெயிற்காலத்தில் தான் வேகமாக வளருது. வியர்வை எனும் உடற்கழிவு வெயிற்காலத்தில் தான் அதிகம் வெளியேறுது. வெயிலை போற்றுவோம். கோடை காலத்துல வெயிலானது மிகவும் உக்கிரமாக இருக்கும். காலத்தை அக்னி நட்சத்திரம் என்பாங்க. இதை கத்தரி வெயில் அல்லது அக்னி நாள் என்றும் சொல்லுவாங்க. வெயிலின் கொடுமையால் ஹீட் ஸ்ட்ரோக் சில முதியவர்கள் இறப்பதுண்டு. கிராமங்கள்ல கோழி முட்டையை கூட குஞ்சு பொரிப்பதற்காக அடைகாக்க வைக்க மாட்டாங்களாம். கடுமையான வெயிலால முட்டை கூழாகி விடுமாம். வெப்பம், அதாவது ஹீட்டு மற்றும் வெப்பநிலைக்கும் டெம்பரேச்சருக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. வெப்பநிலை என்பது ஒரு இடம் அல்லது ஒரு பொருள் எவ்வளவு குளிராக அல்லது எவ்வளவு சூடாக இருக்குது என்பதை குறிக்கும் வடிவமாகும். இதனை டிகிரி செல்சியஸ், டிகிரி சென்டிகிரேட் மற்றும் டிகிரி ஃபாரன்ஹைட் என்று அளவுகளால் அளக்கிறாங்க. ஆனால் வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றலாகும். இதை ஜூல் என்ற அளவால் அளவிடலாம். நாம இப்ப வெயிலை பத்தி மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். வீட்டில் இருந்தா கூட வெயில் வெளுத்து வாங்குது. வெயிலில் தலை காட்ட முடியல. வீட்டுக்குள்ளேயே முடங்கிக் கொள்ள மனம் விரும்புது. வீட்டில் இருந்தா கூட வெயிலின் வெம்மை வெறுப்பை தருது. நிஜத்துல வெயில் வெறுக்கக்கூடியதல்ல. அது வாரி வழங்கும் நன்மைகள் ஏராளம். மழையைப் போல வெயிலும் இயற்கையின் கொடையே. அதை புரிந்து கொள்ளாமல் நாம் தான் குடைக்குள்ளேயே குடிகொண்டிருக்கிறோம். உச்சி வெயில் உடம்புக்கு ஆகாதுதான். ஆனால் உச்சி வெயிலாலும் நல்ல பலன் உண்டு. ஓடியாடி உழைத்த களைப்புக்கு ஓய்வெடுக்கலாம் என்று கீழே சாய்ந்தால் படுக்கையிலும் பாழாய்ப்படுத்தும் கொசுக்கள் வறுத்தெடுக்கும் இந்த வெயிலால் கொஞ்சம் மட்டுப்பட்டிருப்பதை நீங்கள் உணர முடியும். அதாவது வெயிற்காலத்துல கொசுக்கள் கம்மியா இருக்கும். ஆம், என்ன செய்வது? தடுக்க முடியாத கொசுக்கடியை முற்றிலும் தடுத்து விடுகிறது கொளுத்தும் வெயில். கொசுக்களின் குஞ்சுகள் திறந்த வெளி நீர்நிலையில பெருகாமல் தடுக்கிறது வெயில். கொசுக்கள் மட்டுமல்ல, கொட்டும் கழிவுகளில் வளரும் கிருமிகள், காடுகளில் இறந்த உயிர்களின் உடல்களில் வளரும் நுண்ணுயிர்கள், நீர்நிலைகளில் வளர்ச்சி கண்ட கேடு பயிர்கள் போன்றவற்றையும் வெயில் கட்டுப்படுத்துது. பகல் 10 மணிக்கு முந்திய வெயில் மாலை இளங்கதிரவனுக்கு மக்களுக்கும் நன்மையே செய்கிறது. மதிய வெயில் கூட நாம் வெளியில் உழவாமல் வீட்டிற்குள் ஒன்றாய் கூட ஒத்தாசை செய்யுது. அந்த நேரத்திலாவது அனைவரும் ஒன்று கூடி முகம் மலர பேசி உறவை வளர்த்து வாய்ப்பு தருது. சொக்கட்டான், பாம்பு கட்டம், பல்லாங்குழி போன்ற வீட்டிலே விளையாடும் விளையாட்டுகளும் உறவை வளர்க்கும் விளையாட்டுகளாகும். இதுல வெயில் காலத்துல நம்ம வீட்டிலிருந்தே இருந்து இதை விளையாடுவதற்கு ஏதுவாக இருக்குது. காலை கதிரொளி பச்சிளங்குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை வராமல் தடுக்குதாம். சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வைட்டமின் டியை வாரி வழங்குது. இந்த வகை வைட்டமின் உணவுப் பொருட்களின் வழியே அரிதாகத்தான் கிடைக்குது. இதை 10 நிமிட வெயிலே உடலுக்கு போதுமான அளவுக்கு தந்து விடுதாம். வைட்டமின் டி தான் உடல் கால்சியத்தை கிரகிக்க துணை புரியுது. கால்சியம் கிடைத்தால்தான் எலும்பு பலம் பெறும், மனநிலையை சீராக்கும் செரோட்டோனின் திரவமும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ரசாயன பொருளும் உடலில் வெயில் படுவதாலேயே சுரக்குது. வெயிலால் உரம் பெற்ற தேகம் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகும். அதனால்தான் மருத்துவர்கள் மாலை வெயிலில் நடைப்பயணம் செய்ய சொல்றாங்க. மூளை முடக்கம் அடைந்தவர்களை கூட வெயிலின் பயணம் செய்ய வைப்பது ஒரு சிகிச்சை முறையே. கொளுத்தும் கோடை வெயில் கூட நமது உடலின் வேலை பளுவை வெகுவாக குறைக்குது. நமது சிறுநீரகம் இடைவிடாமல் உடலில் உள்ள கழிவுகளை
சிறுநீரக சிறுக வடிகட்டி வெளியேற்றுது. ஆனால் கொளுத்தும் வெயிலோ சிறுநீரகத்துக்கு சற்று ஓய்வு தருவதுடன் அதிகமான உடல் கழிவுகளை வியர்வையாக வெளியேற்றி விடுகிறது. இப்படி வெளியேற்றும் கழிவுல உடல் உப்புச்சத்தை கொஞ்சம் இழந்து விடுவதால் தான் நமக்கு தாகம் எடுக்குது. அதற்கும் இயற்கையே கொடையாக நுங்கு, பதநீர், இளநீர், தர்பூசணி, எலுமிச்சை போன்றவற்றை தந்துள்ளது. இவற்றை பருகுவதால கோடை வெயிலின் உடலை வருத்தாது. வெயிலில் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் உச்சந்தலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கொண்டால் சூடு உடலில் தாவாது. தொப்பி, குடையை விட இது சூடு தணிக்கும். வெயில் நம்மை வாட்டி வதைப்பதை போலவே பறவை, விலங்குகள் போன்றவற்றையும் பாதிக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். பறவைகளுக்கு வீட்டின் கூரை மீதே தண்ணீர் வைக்கலாம். விலங்குகளுக்கு வீட்டின் அருகில் நீர் அருந்த வழி செய்யலாம். பாதசாரிகளுக்கு பயண வழியில் தாகம் தணிக்கும் நீர்ப்பந்தல் அமைப்பது மனித நேயமாகும். வெயிலை வெறுப்பதை விட பயனுள்ள வகையில பயன்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம். நாம இதுவரை வெயிலை பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.